UPA 1, UPA 2ல இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிருவோம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மோடி வந்து 2017ல முடிவெடுத்து இன்னைக்கு வந்து அந்த ஏர்போர்ட் கோவிட்னால 2 இயர்ஸ் டிலே ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த ஏர்போர்ட் திறந்திருக்காங்க. குறிப்பா என்ன சொல்றாங்க, இந்த காரிடர் வந்து இன்டர்நேஷனலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த காரிடர் வந்து இஸ் கோயிங் டூ பி எ மேசிவ் காரிடர். ஏவியேஷன்லயே வந்து ஒரு புதிய பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் UPA 1 அண்ட் 2ல செய்ய முடியாதால மோடியால ஈஸியா செய்ய முடியுது சார்? செய்ய முடியாதுங்கிறது இல்லைங்க. செய்யல. செய்ய விரும்பல. ஏன்னா, ஒரு காரியம் செஞ்சால் எவ்வளவு லாபம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி காரியம் செய்வீங்க? காரியம் செய்யணும்னு ஆசைப்படணும்ல. அத செய்யறதுக்கான ஒரு வில் இருக்கணும்ல. அந்த வில் அவங்களுக்கு கிடையாது. இப்ப UPA காலத்துல செங்கோல கொண்டு போய் வச்சிருக்க வேண்டியதுதானே. யாரு வேண்டாம்னா? திராவிட மாடல் அங்க தானே ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் செய்யல? சார், ஒரு ஆட்சிய வந்து ஆதாயம் கருதி நடத்துறதுக்கும், ஒரு ஆட்சிய வந்து மக்களுக்கு செய்யணும்னு கருதி நடத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? மோடி வந்து மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிறார். அதனால செய்கிறார். இதுல வந்து தூத்துக்குடியில அவர ஓப்பன் பண்றதுல ஒரு பல சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஏன்னா, பக்கத்துல தான் கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு. நமக்கு வந்து எப்போதுமே அந்த ஏர்போர்ட் விரிவாக வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு அத ஒட்டுன கடற்பரப்புல சீன நடமாட்டம் நெறைய இருக்கு. அப்பப்போ சீனாவுடைய வார்ஷிப்ஸ் வருது. அதேபோல சீனாவுடைய ஸ்பை ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஹம்மந்தோட துறைமுகத்த அவங்க வளைச்சு போட்டிருக்காங்க. குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. இது தவிர்த்து நாம கச்சத்தீவ லீஸுக்காவது எடுக்க முடியுமான்னு அத குறி வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் மேல அத சதர்ன் டிப்ல எல்லாமே இருக்கு. ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அந்த நியூக்ளியர் பிளான்ட் கூடங்குளம் பிளான்ட் இருக்கு அப்படிங்கிறது. இந்த இடத்துல இப்போ ஏர்போர்ட் விரிவாக்கம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பார்வையில பொதுமக்களுக்கானதுன்னு சொல்லலாம். அவசர காலத்துல அது ராணுவத்துக்கானதாகவும் இருக்கும். நெறைய இருக்கு அதுல. ஒரு ஒரு விஷயத்த மோடி கணக்கு பண்றப்போ, ஒரு 10 லேயர்ல யோசிப்பார். நமக்கு ஏதோ ஒண்ணு தான் பொருள் புரியும். அதுக்கு பின்னால ஹிடனா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்.